ரெடி. இலக்கிய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கலிஃபோர்னியா பே ஏரியாவுக்கு வந்திருக்க மாணவி எழுத்தாளர் அவர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்கள் பாஷையில் சொல்லணும்னா சலாமத்த தாய் பார்த்துட்டு வந்தேன் ஆக்சுவலாக வர்றதுக்கு முன்னாடி. ஸோ கதை பேர் போயாக். ஓகே, கதையில் இருக்கிற ஒரு மர்மம் மாதிரியே கதையிலையும் நிறைய மர்மங்கள் இருக்குது. ஸோ எப்பவும் போல் நான் ஒரு 2 கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். நான் என்னோடய ஸ்டைலில் தான் நினைக்கிறேன். நான் எப்போ பார்த்தாலும் கேள்வி தான் வருது எனக்கு. ஸோ நாகரீகம்ங்கிற ஒரு வரைபடம் எடுத்துக்கோங்களேன், அல்லது ஒரு சுழற் காற்றுன்னு வச்சுக்கோங்க. அதில் வெவ்வேறு இடத்துல இருக்கிற சமூகத்தில் மனிதர்கள் சந்திச்சா எப்படி இருக்கும். அதாவது இது பெரிய நாகரிகம், அது பெரிய நாகரிகம்னு பேசலை. நாகரிகமே இட்ஸ் அப் இந்த ஏர் தான். ஹூ ஆர் வி டு டெல் இதுதான் நாகரிகம் அந்த மாதிரி. ஸோ அப்படி சந்திச்சா என்ன ஆகும், அது ஒரு கேள்வி. 2வது கேள்வி, என்னையை பொறுத்த மட்டும் வாழ்க்கைன்னா என்னது, நம்ம மனசில் நினைக்கிறது தான் வாழ்க்கையா அப்படிங்கிறது. அந்த 2 கேள்வியோட அந்த கதை படித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தோண ஆரம்பிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கதை சுருக்கம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இள வயது ஆசிரியர் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அவர் இருக்கிற இடத்துல இருந்து அவருக்கு புரியாத ஒரு மொழி பேசுகிற ஆனால் ஒரே நாட்டில் இருக்கிற கிழக்கு மலேசியாவுக்கு போக நிர்பந்திக்கப்படுறாரு. ஸோ அவர் வேண்டாம் விருப்பம் அங்கே போகிறாரு. போய் அங்கே இருக்கிறதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. ஏன்னா வேற இன்னொரு நாகரிகத்துலேருந்து இன்னொரு நாகரிகத்துக்கு வர்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கடைசியில் அவருக்கு நிறைய சுதந்திரங்கள் அங்கே இருக்குது, வசதிகள் இருக்குது. அந்த சுதந்திரங்கள் வசதிகள்லாம் பயன்படுத்தி கடைசியில் எப்படி ஒரு பாலியல் வன்முறையில் ஈடுபட்டு எப்படி அங்கேருந்து எப்படி தப்பிச்சு போக முடியுமோ அவ்வளோ வேகமாக துண்டா கணா துணியாக ஓடுற மாதிரி ஓடுறாரு. அதுதான் ஒரு கதை சுருக்கம் மாதிரி. ஸோ என்னை பொறுத்த மட்டும் நான் நிறைய திரைப்படங்கள்லாம் பார்க்குறதுனால கதையோட கதை கருன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ஆர்டினரி ஸ்டோரி என்னை பொறுத்த மட்டும். ஏன்னா நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். லைக் ஒரு 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 ஆசிரியர் கிராமத்துக்கு வருவார். அங்கே இருக்கிற சூழலில் இன்னொரு இடத்துல வர்றவங்கள பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு வரும் இல்லையா, சில பேருக்கு நமக்கு ஆகும். ஸோ அதே மாதிரி இவருக்கு அங்கே இருக்கிற நிலை கொள்ளாமை ஏதாவது பண்ணி கடைசியில் எப்படியோ அங்கே இருந்துடும். அந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். படங்கள் பேர் சொல்ல விரும்பல. ஆனால் எப்படி வேறுபடுத்தி காமிக்குதுன்னா, நவீன் எங்கே என்னை பொறுத்த மட்டும் வெற்றி அடைஞ்சிருக்காருன்னா, நம்மளை அங்கே கொண்டு போய் நிப்பாட்டிடுறாரு. அந்த கதை இதில் நிப்பாட்டிடுறாரு. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஏதோ படக்கதை படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சீனே பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டில் டக்குன்னு ஒருத்தன் இறங்குவான், ஒரு காரில் ஏறுவான், டகார்னு ஒரு காட்டுப்பாதையில் போவான். அப்புறம் போனால் ஒரு நதி வரும், நதியில் பார்த்தா ஒருத்த ஓடத்தோடு நின்றுருப்பான். அப்படியே காட்சியாக தான் வருது, வார்த்தைகள் அதோட. அதில் ஏறும் பார்த்தவொன்னே ஓரங்குத்தாண்டு இருக்கும். என்னடா இது வருதுன்னா, ஸோ அங்கே இருக்கிற மக்கள் இன்னும் அந்த விலங்குகளோட ஒன்றி வாழ்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பெருசாக வேறுபடுத்திக்கலாம் அவங்கள அப்படிங்கிற மாதிரி. ஸோ அங்கேருந்து போனோன்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய கூட்டம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா அங்கே முதலே விரட்டிகிட்டு இருக்காங்க, இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு கதைக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஒரு 4-5 தடவை படித்தேன். ரொம்ப பிடிச்சனால சிறுகதைக்கே உரிய ட்விஸ்ட் கடைசியில் இருக்குது. அது 3வது தடவை 4வது தடவை படிக்கும் போது தான் எனக்கே புரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அழகியல், எமோஷன் அதெல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். அதாவது அங்கங்கே என்ன சொல்கிறது, ஒன்று படக்கதைன்னு சொன்னேன். படக்கதை மாதிரி போயிட்டே இருக்குது. படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அது டக்குன்னு ஒரு எழுத்தாளர்களுக்கே ஒரு சிறப்பு என்ன சொன்னால், ஒரு விஷயத்தை டக்குன்னு தொட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த இள வயது ஆசிரியர் அவர் ஊர்லேருந்து வரும்போது அவங்க அம்மா டக்குன்னு பார்த்தாங்கன்னா அவள் ஐயோ, ஒரு அம்மாக்கே ஒரு வேற இடத்துக்கு போகிறானே அப்படின்னு சொல்லி அவள் என்ன ஆயிரம் நோய்வாய்ப்பட்டுறான். ஒரு நிமிஷம் டக்குன்னு போயிடும். அதே மாதிரி அப்பாவை பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் அப்பாவோட பிம்பம் அப்படி தான் இருக்குது. அதாவது எமோஷனை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் காமிக்காமல் எப்பவும் போல் அவர் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வரும். ஸோ அந்த இடத்துலலாம் டக்குன்னு டச் நெஞ்சு தொட்ட மாதிரி தான் இருக்குது. ஈவன் ஒரு செக்ரிஷே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சூழலை சொல்கிறார் பார்த்தீங்களா, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. லைக் ரூபி பஞ்சாங்னு சொல்கிறது, அப்புறம் அந்த துவா ஹுமான்னு சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப மேபி அது அந்த சூழல் எனக்கு பழக்கம் இல்லாதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது என்ன சொல்கிறா, அது என்ன சொல்கிறாருன்னு என்னால் போய் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ரூபி பஞ்சாங்னு சொன்னால் நம்ம ஒண்டி குடித்தனம்னு சொல்கிறாங்களே, அதே நல்ல வசதியோடு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரின்னு வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஆசிரியராக இருக்கார். ஸோ இள வயதுனால அவருக்கே என்ன சொல்கிறது, துடிப்போட செட்டில் ஆகணும் இல்லையா. ஃபஸ்ட்டு பிடிக்கல, அதை படித்து பாருங்கள், கதையை ஏன் பிடிக்கலலாம் போட்டிருப்பாங்க. கடைசியில் எப்போவுமே ஒரு இள வயதுக்காரன் எப்படி
ஒரு பொண்ணை பார்த்து மயங்குறானோ அதே மாதிரி மயங்குறான். அதே மாதிரி அந்த பொண்ணும் வந்து இவரை பார்த்து, ஏன்னா இன்னொரு நாகரிகத்திலேருந்து வந்திருக்காங்களே, ஒரு அதிசயமாக தான் இருக்கும், அவளுக்கும் ஆசை இருக்குங்கிற மாதிரி. பட் ஒரு சில இதெல்லாம் நல்லா கோடிட்டு காமிச்சிருப்பாரு. மீனிங் லைக் அது வந்து பெண்வழி சமூகம் சொன்னோம்னா அந்த பொண்ணு வந்து யாருக்கும் பயப்படாத மாதிரி, இப்போ ஜென்ரலாக வந்து கண்ணு பார்த்துக்க மாட்டாங்கிற மாதிரிலாம் கிடையாது, போல்டாக இருப்பா, பாப்பா. ஸோ அது ஒரு பெண்வழி சமூகத்துக்கே உரிய ஒரு 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 சித்திரங்கள் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சீமா, அவள் பேர் சீமா வந்து அவளோட தங்கச்சி தான் சிம்பான்னு நினைக்கிறேன், சிம்பா. அவளை வந்து ஆங்கிலம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ அவர் மனசில் சீமாவை பற்றி கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவார். இதனால தான் நான் சொன்னேன், வாழ்க்கைங்கிறது இந்த மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே நினச்சிட்டு இருக்கும்போது ஸோ இவர் வந்து இன்னொரு நாகரிகத்திலிருந்து வந்திருந்தாலும், என்னதான் வந்து தன்னை வந்து அந்த இதெல்லாம் பிடிக்கலன்னு சொன்னாலும், ஒரு முரண்நகை நான் பார்த்தது என்னன்னா, அந்த ஒரு தாந்திரிகள் இருக்காங்க, அவங்க வந்து ஏதாவது பண்ணால் எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிரும் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு பயம் வந்துடுது இல்லையா. நமக்கும் அந்த மாதிரி நிறைய வரும். என்னதான் நம்ம அப்படி இப்படின்னு காமிச்சுக்கிட்டாங்க, டே இதை பண்ணாதா அது போதான்னு அப்பா பாட்டி சொன்னால் போச்சு, அவ்வளோதான். அது மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இனிமேல் ஐயோ சீமா பக்கம் போகக்கூடாது, நினைக்கக்கூடாது, நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து அந்த சிபி வந்து சின்ன பொண்ணு, அவள் கூடயே இது கற்றுக்கிட்டு இருப்பாள், ஆங்கிலம்லாம் கற்றுக்கிட்டு அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் ஆகிட்டு இருப்பாள். ஸோ ஆகிட்டு இருக்கும்போது கடைசியில் ஒரு நாள் என்ன ஆகும்னா, அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு கடிதம் வந்துடும். ஸோ கடிதம் வந்தோன்னா அவர் யோசிக்க ஆரம்பிச்சிடும், அவரோட நம்ம சீமாவை பற்றி நினச்சனால தான் அப்படி ஆச்சா, ஆனால் நான் ஒன்றுமே பண்ணலையே ஐயோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த சின்ன குழந்தை பக்கத்தில் படுத்திருப்பா. அது சொல்லாமல் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அங்கேருந்து கிளம்பி போகும்போது சுற்றிலும் அங்கே இருக்கிற பன்றிகள்லாம் வந்து சத்தம் போட்டுட்ருக்கோம், கண்கள்லாம் இது விரிச்சாயிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும், பெருசாக்கிட்டு இருக்கும், சின்னதாக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி. அந்த கண்களில் இரவுல சிம்பா வந்து கொஞ்சம் அலர்னதை அவர் அதை மட்டும் கூட்டிகிட்டு காமிச்சிருப்பார். ஸோ அப்போ ரொம்ப நம்ம கஷ்டமாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அங்கேருந்து எவ்வளோ சீக்கிரம் ஓடி போக முடியுமோ ஓடி போகிற மாதிரி ஓடி போயிடுவார். ஸோ எனக்கு இந்த கதையில் பார்த்த நிறைய இது என்னன்னா, வெறும் குறியீடாக தான் நான் பார்த்தேன் இந்த கதையை. எங்கே பார்த்தாலும் குறியீடு தான்ங்கிற மாதிரி. அதாவது இப்போ ஒரு 3 பாயிண்ட் சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, வலியோர்கள் மெல்லியோர்கள் இதில் வந்து எப்போவுமே வந்து சுரண்டிக்கிட்டே தான் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி. இப்போ கூட நடக்குது இல்லையா, ஒரு நாடு இன்னொரு நாடை போய் ஆக்கிரமிக்குது, ஒரு பெரிய லெவலில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஒன்று தோணுச்சு. ரெண்டாவது வந்து ஆஃபீஸ் ஏகாதிபத்தியம், காலனி ஆதிக்கம், மத போதகர்லாம் போகிறாங்க, போய் அவங்க பண்ணுற அட்டூழியங்கள்லாம் வந்து அதைத்தான் வந்து ஒரு குறியீடாக அவர் சொல்லியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இன்னொன்று தோணுது வந்து, மனிதர்கள் வந்து என்னதான் தங்களை வந்து ரொம்ப முன்னாடி வந்துட்டோம் கல்வினால அப்படின்னு சொன்னாலும் அடிப்படையில் இன்னும் விலங்காக தான் இருக்குமோ, அதனால தான் நிறைய விலங்குகளாக வச்சுருக்காரா கதையில் அப்படிங்கிற மாதிரியும் தோணுச்சு. அப்புறம் கடைசியில் எனக்கு நானே சொல்லிக்கிறது என்னென்னா, அதாவது நம்ம என்னதான் செயல்கள் செஞ்சாலும் அந்த செயல்கள்லாம் நம்ம மனசுலேருந்து சப்கான்ஷியஸாக அந்த பிரதிபலிப்பு தான் அந்த செயல்கள். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் மனசு சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி என்னைய நானே சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறேன். நன்றியோட. பயப்படாதீங்க.